ஹாய் ஆல், வெல்கம் டு கணினி இந்தரணி. இன்னைக்கு வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஹாஃபலிக்கும் சரி பப்ளிக்குக்கும் சரி இந்த 2 மார்க்ஸ் படித்தாலே போதும். தாராளமாக உங்களால் எல்லா 2 மார்க்ஸுமே எழுத முடியும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற 2 மார்க்ஸை தான் சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன். நல்லா தரோவாக படிங்க. இதில் ஃபஸ்ட்டு 10 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் போர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், மல்டிமீடியா, த்ரெட்டிங் த டெக்ஸ்ட் பிளாக்கு, ஆசிட் ப்ராப்பர்ட்டி, இது நாலுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்ஸு. அடுத்த 2 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் அவுட் 4 ஆப்ரேட்டர்ஸ், அதுவும் இம்பார்ட்டன்ட். ஃபியூ அட்வான்டேஜஸ் ஆஃப் ரிலேஷனல் டேட்டாபேஸ், அதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த பேஜ் பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இன் பிஹெச்பி, அந்த 2 மார்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவுட்புட் பேஸ்டு கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ 23rd கொஷின்ஸ் இருக்குல்ல, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேலிடேஷன் இன் பிஹெச்பி, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காமன் யூசஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க், இதுவும் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் இந்த பேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் வைஃபை, அண்ட் தென் யூஆர்எல், டைப்ஸ் ஆஃப் ட்விஸ்டட் பேர் கேபிள், இ-காமர்ஸ் கொஷின், எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம், டைப்போ பைரசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இடிஐனா என்ன, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் 2 டைப்ஸ் ஆஃப் இடிஐ ஸ்டாண்டர்ட்ஸ். உங்களுக்கு எல்லா லெசனையும் சேர்த்து சார்ட் அவுட் பண்ணி நான் இந்த 53 கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 53 கொஷின்ஸ் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக போதும். இதுலேருந்தே கம்பல்சரியும் இன்க்ளூட் ஆகி வந்துடும். இன்கேஸ் கம்பல்சரி வரல அப்படின்னாலும் மிச்ச கொஷின் வந்து கண்டிப்பாக இதுக்குள்ளேருந்து தான் வரும். ஸோ ட்ரேஸ் ஃபைல், அந்த கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பன் என்எம்எஸ், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் எது வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட், மேக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஃபிஷிங், அதுவும் இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஒயில் லூப்பு, ஃபார் லூப், ஃபார் ஈச், சின்டாக்ஸு, இஃப் எல்ஸு, இது எல்லாமே படிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.